ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது உடம்புல ஒவ்வொரு மண்டலங்கள், டிவிஷன்னு சொல்கிற மாதிரிங்க, அந்த ஒவ்வொரு மண்டலங்களையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய யோக பயிற்சிகள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கழிவு மண்டலம். நம்ம உடம்புல கழிவு மண்டலம் அப்படின்னு இருக்கும்போது காலை மாலை இருவேளையுமே நம்ம உடம்புல மோஷன் கரெக்டாக வெளியே போயிடணும். சிறுநீர் அப்பப்போ கரெக்டாக நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் கரெக்டாக வெளியே போயிடணும். அதில் அதிகமும் படக்கூடாது, குறைவும் ஏற்படக்கூடாது. இப்போ மோஷன் கண்டினியூஸாக போயிட்டே இருந்தால் அது டிசென்ட்ரினே ஆயிடுது, உடல் சோர்வு ஏற்பட்டுரும். மோஷனே போகலை அப்படின்னா அபான காற்று உடல் முழுக்க பரவிடும். அப்போ நமக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், மூட்டு வாதம் வரும். இந்த மாதிரி உடம்புல கழிவுகள் வெளியே போகாத நிலையில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள். யூரின் கரெக்டாக வெளியே போகலை அப்படின்னா கால் பாத வீக்கம் வந்துடும், கால் பாதத்தில் எரிச்சல் ஏற்படும், நடக்க முடியாது. அப்போ நம்ம உடம்புல கரெக்டாக அந்த சிறுநீர் கழிவுகள் சரியாக வெளியேறணும். சிறுநீர் அதிகமாக வெளியேறினாலும் சுகர் மாதிரி ஆயிரும். அப்போ நமக்கு பேங்க்ரியாஸ் ஒழுங்காக இயங்காது. பாருங்கள், இந்த கழிவு மண்டலம் உடம்புல உடல் கழிவுகள் சரியாக வெளியேறணும். அப்போ நம்ம உடம்புல மலக்குடல்களில் கழிவுகள் தங்கக்கூடாது, சிறுகுடல் பெருங்குடலில் கழிவுகள் தங்கக்கூடாது. இந்த கழிவுகள் தான் நாளாக நாளாக கட்டிகளாக மாறி கேன்சர் அளவுக்கு போயிடுது. அப்போ முதல்லே விழிப்புணர்வோடு கழிவு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய அந்த பயிற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வயதானாலும் நம்ம உடம்புல கட்டிகள், கேன்சர் இந்த மாதிரி பிரச்சனையே வராது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. ஸோ இதற்கும் மனதிற்கும் உணவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. நம்ம அடிக்கடி சொல்வது உழைப்பு, நம்ம எடுக்கக்கூடிய உழைப்பு ரொம்ப கடினமான உழைப்புக்கு 12 hours 18 hours ஒர்க் பண்ணோம் அப்படின்னா உடம்பு சோர்வாயிரும், கழிவு மண்டலங்கள் ஒழுங்காக இயங்காது. அப்போ சரியான உழைப்பு, சரியான உறக்கம், சரியான உணவு, இந்த மூன்றும் கரெக்டாக வச்சுக்கணும். வைத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. யாருடைய உடலில் கழிவுகள் காலை மாலை மோஷன் கரெக்டாக போகலையோ அவர்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சி சரியான ஒரு நல்ல ஒரு மார்க்கத்தை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கழிவு மண்டலம் சீராக இயங்கும். அப்போ நம்ம உடலில் நம்ம ரொம்ப விழிப்போடு இருக்கணும். அதை காலை கடன் அப்படின்னே சொல்கிறோம். இப்போ நம்ம கடன் வாங்கினோம் அப்படின்னா திருப்பி கொடுக்கறது வரைக்கும் நமக்கு மனசில் வந்து ஒரு நிம்மதி இருக்காது. காலை கடன் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே உடலில் கழிவு சரியாக வெளியே போயிடணும். அப்படி போகலை அப்படின்னாலே நமக்கு அபான காற்றினுடைய நிலை நம்ம பிராண காற்றோடு சேரக்கூடிய அளவுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ இதில் ரொம்ப சிரத்தையாக இருக்கணும். ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் அப்படிங்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவிஷனும் நன்றாக இயங்கணும். இப்போ நம்ம அலுவலகத்தை எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி எடுத்துக்கோங்க, அதில் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃபேக்ட்ரி. அதில் ஒவ்வொரு டிவிஷனாக இருக்கும், ஒவ்வொரு டிவிஷனும் கரெக்டாக ஒர்க் பண்ணால் தான் அந்த உற்பத்தி பொருள் சரியாக நல்ல குவாலிட்டியாக வரும். அதே போல் தான் நம்ம உடம்புல கழிவு மண்டலங்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்கள், இது சுகாசன நிலை, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறக்கூடிய முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது அபான வாயு முத்திரை. ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க, மோதிர விரல் நடுவிரல் மத்தியில் இந்த கட்டை விரல் வச்சுக்கோங்க, சுண்டு விரல் மட்டும் தரை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. நார்மல் ப்ரீத்திங், உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஆழ் மனதில் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். அதனுடைய இயக்கம் சீராக இருப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முஷ்டி முத்திரை. 4 விரல் மடிச்சுக்கோங்க, கட்டை விரல் வெளியே மோதிர விரலில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times. நார்மல் ப்ரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது ஆழ் மனதில் மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, 2 மேத்தில் கட்டை விரல். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 times.
நார்மல் பிரீத்திங். ஆழ் மனதில் உடலில் எந்த பகுதியில் கழிவுகள் கட்டிகள் இருந்தாலும் இந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் மேலே படுக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை அபான வாயு முத்திரை. ஆள்காட்டு விரலை மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் மேலே வந்து மோதிர விரல் நடுவிரல் மையத்தில் வச்சுக்கோங்க. சுண்டு விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். கழிவு மண்டலங்கள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவிரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். கழிவு மண்டலங்கள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். அபான காற்று உடலில் சீராக வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முஷ்டி முத்திரை 4 விரல் மடிச்சுக்கோங்க. கட்டை விரல் வெளியே மோதிர விரலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. ரெண்டு மையத்தில் கட்டை விரல். 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். உடலில் எல்லா கழிவுகளும் வெளியேறுவதாக எண்ணுங்கள். கட்டிகள் இருந்தாலும் கரைவதாக எண்ணுங்கள். கழிவு மண்டலங்கள் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள். சிறுகுடல் பித்தப்பையில் கற்கள் இருந்தாலும் கரைவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். மாணவ செல்வங்கள் வஜ்ராசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உடல் வளையும் தன்மை உள்ளவர்களும் வஜ்ராசனத்தில் மட்டுமே பயிற்சி பண்ணிக்கலாம். 2 முட்டி இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. முதல்ல கையை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். முதல் முத்திரை அபான வாயு முத்திரை. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். கழிவு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். சிறுநீரகம் சிறுநீரகப்பை அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அலுவலகத்தில் வேலை செய்கின்றவங்க மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியிட்டால் காலை மாலை பயிற்சி பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அபான முத்திரை. நடுவரல் மோதிர விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சு ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். உடலில் அபான காற்று சரியாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
பயிற்சி பண்ணுறவங்க 2 கையும் முட்டியில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிகிறக்காண்டி கைப்பிடி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களது 2 கைகளையுமே முட்டியில் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முஷ்டி முத்திரை. 4 விரல் மடிச்சுக்கோங்க. மோதிர விரல் மேலே கட்டை விரல் படுற மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய இறுக்கம் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, நடுமையத்தில் கட்டை விரல். 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் கட்டிகளும் நீங்குவதாக எண்ணுங்கள். கழிவு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். தனுராசனம். 2 கால் கணுக்கால் பிடிச்சிக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். One more time. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். வயதானவர்கள் இந்த தனுராசனம் முயற்சிக்க வேண்டாம். இந்த முதிரைகள் உணவில் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மிக நல்ல பயன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.